இறைவனுக்கு நன்றி. மாமா நடிகர் திலகம் ஜெயலலிதா நடித்த ஒரு மாறுபட்ட குணாம்சம் உள்ள, அதே சமயத்தில் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம்தான் எங்க மாமா. 1968 ஹிந்தியில் ஷெமி கபூர், இந்துஜா நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம்தான் பிரம்மச்சாரி. அந்த படத்தின் தமிழாக்கம்தான் எங்க மாமா. இது 1970 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்று ஏறக்குறைய 100 நாட்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஓடியது, வசூலில் சக்கை போட்டது. இந்த திரைப்படத்தை நடிகர் திலகத்தின் ஆஸ்தான இயக்குனர் ஏசி திருலோகச்சங்கர் இயக்கினார். இசை MS விஸ்வநாதன், பாடல்கள் வாலி, சிவாஜி, ஜெயலலிதா, வெண்ணிராடை நிர்மலா இவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க திரைக்கதையை VC குகநாதன் அமைத்திருந்தார். ராவ் ஒளிப்பதிவு செய்ய பொங்கல் அன்று இந்த திரைப்படம் எங்க மாமா மக்கள் மத்தியில் ஒரு சமூக அக்கறையை, மனித நேயத்தை, அனாதை குழந்தைகள் மேல் காட்ட வேண்டிய அன்பை சொன்னது இந்த திரைப்படம். ஆசிரமம் என்று வைத்து அந்த ஆசிரமத்தை தன்னுடைய வாசலில் கொண்டாந்து போடுகின்ற அனாதை குழந்தைகளை அதை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்காக வாழ்கின்ற ஒருவர்தான் கோட்டீஸ்வரன் என்கிற சிவாஜி கணேசன். ஜெயலலிதா, நீலாவாக வெண்ணிராடை நிர்மலா, முரளி கிருஷ்ணனாக K. பாலாஜி, செட்டியாராக V.K. ராமசாமி. அவர்தான் அந்த சிவாஜிக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இருப்பார். அந்த பணத்தை வாங்க சிவாஜியிடம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி கொண்டிருப்பார் வசூலிக்க. ஷோ தேங்காய் சீனிவாசன், ரமா பிரபா, A. கருணாநிதி, லட்சுமி, C.K. சரஸ்வதி, செந்தாமரை, ஒருவிரல் கிருஷ்ணராவ், ஐசரிவேலன், A. தேவர், SN பார்வதி, மாஸ்டர் பிரபாகர், மாஸ்டர் சேகர், சிறுமி ரோஜாரமணி, குழந்தை சுமதி என்று சுறுப்பான சுட்டித்தனமான குழந்தைகள் கலந்த இந்த படம். திலகமும் இதில் ஏறக்குறைய ஒரு பிரம்மச்சாரியைப் போலவே இருக்கின்றார். அவரை நம்பி இருக்கின்ற அந்த அனாதை குழந்தைகள் 10 பேருக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இவரே பெயர் வைத்து வளர்த்து அவர்களை படிக்க வைத்து வருகிறார். அந்த செலவுகளுக்கு தனக்கு பணம் வேண்டுமே அந்த குழந்தைகளை பாதுகாக்க. அது இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருப்பார். பெயர் தான் கோட்டீஸ்வரன் தவிர நான் பிச்சைக்காரன் போல்தான் இருக்கிறேன் என்று சொல்வது போல வாடகை வீட்டில் இருக்கிறேன். இந்த படத்தில் ஒரு புகைப்பட கலைஞராக இருப்பார். பெரிய பெரிய ஒரு புகைப்படங்களை எடுத்து அது பத்திரிகைகளுக்கு கொடுத்து அதன் மூலம் வருகின்ற அந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய அனாதை குழந்தைகளை தன்னுடன் வளர்த்து வருகின்றார். தேவைகள், அதே சமயத்தில் வாடகை கட்ட வேண்டும். இதற்கெல்லாம் அவர் குழந்தைகளின் படத்தையே கொண்டு போய் அழகான படங்களை கொடுத்து அந்த பத்திரிகையில் போட்டு வர, ஒரு கட்டத்தில் அந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்கின்றார், ஐயா இந்த படம்லாம் இனிமேல் நான் போட முடியாது, குழந்தை பத்திரிகையாக நடத்துகிறேன், ஒரு அழகான பெண் படங்கள் கொண்டு வாருங்கள், அதை தான் வைத்து நான் அட்டை படத்தில் போட முடியும், அப்போ அப்படி எடுத்துட்டு வந்தால் ஒரு படத்துக்கு 500 ரூபாய் தருகிறேன் என்கிறார். ஐயா என்று மலைக்கின்றார். 500 ரூபாய் என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. பெண்ணின் படத்தை, புகைப்படத்தை எடுக்கலாம் என்று அவர் அலைந்து கொண்டிருக்கும் போது கடற்கரையில் ஒரு பெண் தற்கொலை செய்ய முயல்கின்றார். அவரை காப்பாற்றி நில்லுமா நீ யார் என்னன்னு கேட்கும்போது அவர் அழுகையோடு சொல்ல, அது ஒரு கிராமத்து பெண், வெள்ளந்தியான பெண், அதற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அது அழுது கொண்டே தன்னுடைய கதை சொல்கிறது. அவர்தான் சீதா என்கின்ற ஜெயலலிதா. சாக போற என்று கேட்கும்போது அவருடைய கதை சொல்கிறார். நான் கிராமத்தை சேர்ந்தவர், என்னுடைய அப்பா இந்த மாதிரி வளர்த்தார், இங்கே இருக்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கின்ற அவருடைய நண்பருடைய மகனுக்கு தான் என்னை நிச்சயித்தார்கள். எங்கள் அப்பா இறந்து விட, அம்மா இறந்து விட, அவர்கள் ஏற்கனவே அந்த ஒரு பெரிய வெள்ளம் வந்ததால் அவர்கள் பாலாஜியின் குடும்பத்தார் சென்னைக்கு வந்து விட்டார்கள். பாலாஜியை தான் என்னை திருமணம் செய்ய வைக்க இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு நான் தேடி சென்ற இல்லை, அவருடைய மகன் என்னை கட்டி தருவதாக சொன்ன பாலாஜி இருந்தார், முரளி இருந்தார், மிக அழகாக இருந்தார், இவரை தான் கட்டிக்கப் போகிறான் என்று அவரை சொல்லும்போது, நீ என் வீட்டு வேலைக்காரியை விட கேவலமாக இருக்க, படிக்காதவளாக இருக்க, ஒரு பட்டிக்காட்டு என்னை நான் எப்படி கட்டிக்க முடியும், போய் தொலைஞ்சிரு அப்படின்பா. நான் உங்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட, அதெல்லாம் பழைய கதை, இப்போ நீ கிளம்பலாம், நான் என்ன செய்கிறது, உங்களை தேடி வந்தேனே, எங்கள் அப்பாவும் இல்லை, போய் எங்கேயாச்சும் செத்து தொலை என்று அவர் சொல்ல, அதுதான் நான் கடலில் சாக இருந்தேன் என்கிறார். விட்டு 2 நாள் ஆகிறது.
என்பார். சரி வா சாப்பாடு போட்டு அதுக்கு பிறகு நீ செத்துப்போ அப்படி என்பார் சிவாஜி. அழைத்து அவருக்கு சாப்பாடு போடுகிறார். அதுக்கு பிறகு அவரை அதே பாலாஜியோடு மறுபடியும் சேர்த்து வைக்க பார்க்கிறார். அதாவது ஒரு கோடீஸ்வரன் மகன், இவளும் ஒரு வசதியான ஒரு பெண்ணு கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களுடைய ஆசிரமத்திற்கு 20,000 ரூபாய் தருகிறேன் என்றால் அதுவும் ரொம்ப சந்தோஷம், நீ கொடுத்தா போகிறோம் அப்படின்ட்டு பிறகு ஜெயலலிதாவை ஒரு கிராமத்து பட்டிக்காட்டு ஆங்கிலம் தெரியாத அந்த சீதாவை எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு நவநாகரிக பெண்ணாக மாற்றுகிறார்கள். அதை பார்த்து பாலாஜி சொக்கி போகிறார். அதே சமயத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு வேறு குழந்தை கொடுத்துவிட்டு அவரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் பாலாஜி. இவர் பாலாஜியை திருமணம் செய்து கொண்டாரா, சிவாஜிக்கு அந்த ஆசிரமத்திற்கு 20,000 ரூபாய் கொடுத்தாரா சீதா என்பதுதான் முடிவு கதை. இவளுடன் உல்லாசமாக திரியும் முரளிகிருஷ்ணா இவளை உதாசீனப்படுத்தி இருப்பார். அதே முரளிகிருஷ்ணாவை இவர் உதாசீனப்படுத்துகிறார். அந்த காட்சியும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஜெயலலிதா உண்மையாகவே அந்த கிராமத்து பெண்ணாக வரும்போது அப்படியே ஒரு அசல் கிராமத்து பெண்ணாக, வாய்ஸ் மாடுலேஷனும் ஒரு குரலும் அதே போல, நடிப்பும் அதே போல, அப்படியே ஒரு கிராமத்து பெண்ணை போலவே மிக சிறப்பாக செய்திருக்கிறார். பெண்ணாக நவீன பெண்ணாக மாறியதும் எல்லோரும் அவரை பார்த்து மயங்கக்கூடிய அளவுக்கு பேரழகுடன் திகழ்கின்றார் ஜெயலலிதா. ஞானமாக வருகிறார். கருணாநிதி ஒரு டாக்ஸி டிரைவராக நடித்திருக்கின்றார். சீனிவாசன் ஒரு சின்ன சின்ன திருடுகளை செய்யும் நபராக வருகிறார். ஷோவின் நண்பராக வருகிறார். கருணாநிதி ஒரு டாக்ஸி டிரைவர் என்பதை அவ்வப்போது அவருடைய டைலாக்லே அப்படியே அந்த டாக்ஸி டிரைவருக்கான பேசுகின்ற விஷயங்களே டைலாக்காக வரும். வசனங்களில் அந்த கார் சம்பந்தமான விஷயங்களே வரும். புது வண்டின்னு நினைச்சேன், நீ பழைய வாடகை காரு, நீ இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன வண்டியில புது வண்டின்னு நம்பியிருப்பேன் போன்ற அந்த வசனங்கள் கருணாநிதியை சிரிக்க வைத்திருக்கின்றார். படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்து என்றுதான் சொல்ல வேண்டும். நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா என்கின்ற பாடலும், பக்கத்தில் என்று டிஎம்எஸும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடுகின்ற அந்த பாடல், கிளிகளாம் பள்ளியிலே என்கின்ற அந்த குழந்தைகளுக்காக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடலும், பாவை ஆசை என்கின்ற அந்த பாடலும், சொல்லுங்க என்கின்ற அந்த காதல் ரசம் சொட்டும் பாடலும், தோறும் நலமாக நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் என்கின்ற அந்த காதல் கலந்த அதே சமயத்தில் கழிவிறக்கத்தோடு வருகின்ற அந்த பாடல் மிக அருமை. அந்த பாடல் இன்றைக்கும் கேட்கும் போது நம்மை அறியாமலேயே உருக வைக்கின்றன. வணிக ரீதியாக 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. அதனுடைய வெற்றி இன்றைக்கும் அது எங்க மாமா பார்க்கும்போது ஒரு சுறுசுறுப்பான, ஒரு அழகான, குடும்ப பாங்கான, அதே சமயத்தில் குழந்தைகள் மீது பாசம் வைக்க சொல்லுகின்ற ஒரு படமாக அமைந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.